போராளி மீடியா நேர்களுக்கு வணக்கம். அரசியல் கோமாளிகள் நிகழ்ச்சிக்கு இன்று ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். தைலாபுரம் தோட்டம் எப்பவுமே ஒரு வைப்ரேஷன்லயா இருக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக ஐயா அவர்கள் அனைத்து நிர்வாகிகளையும், அந்த பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளையும், மாநில நிர்வாகிகளையும் ஒவ்வொரு நாளும் சந்திச்சு தன்னுடைய 87 வயசுலயும் ஒரு சுறுசுறுப்பா கட்சி பணியாற்றுறாரு. ஏன்னா இந்த ஆண்டு பாட்டாளி கட்சிக்கு ஒரு முக்கியமான ஆண்டாக அவங்க பாக்குறாங்க. ஏன்னா வருகின்ற தேர்தல் அவங்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில இன்னைக்கு வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை சந்திச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட்டம் எப்படி சார் இருந்தது? பாட்டாளி கட்சியினுடைய மாவட்ட செயலர்கள் கூட்டம் மாதிரி இருந்ததா, அல்லது இந்த கூட்டம் நிர்வாகிகள் எல்லாம் கலந்துக்கினாங்களா? அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம். இது அடுத்த தேர்தலுக்கான கூட்டம் கிடையாது சார். இது அடுத்த தலைமுறையுடைய உரிமைகளுக்கான கூட்டம். வன்னியர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர், மாவட்ட செயலர்களை டாக்டர் ஐயா கூப்பிட்டது காரணம் இடஒதுக்கீட்டின் அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வு, வன்னியர்களுடைய பிறப்புரிமை, அதாவது வன்னியர்களுடைய பர்த் ரைட்ஸ், அந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு என்ன வழின்னு ஆலோசிப்பதற்காக போடப்பட்ட கூட்டம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர், மாவட்ட செயலர் கூட்டத்தில் அவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த மாநாட்டு வேலையில சோர்ந்து போயிட்டாங்க, வர முடியல. ஆனா வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை கூப்பிட்ட உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா ஐயா ஏற்கனவே மாநாட்டில் நாங்க போராட்டத்தை அறிவிக்க போறோம்னு சொல்லிட்டாரு. ஆக அது சம்பந்தமான அறிவிப்பை டாக்டர் ஐயா கொடுப்பார் அப்படிங்கிறதுனாலயே வன்னியர் சங்கத்துடைய பெரும்பாலான நிர்வாகிகள் இன்னைக்கு தைலாபுரம் தோட்டத்துல ஆஜர், எல்லாரும் பிரசன்ட் போட்டாங்க. ஆக அப்படின்னா இந்த சமூகம், இந்த வன்னியர் சங்க நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் இப்ப எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்ற கேள்வி எழுது. இவங்க அடுத்த தேர்தலை பற்றி யோசிக்கல. அடுத்த தேர்தலை பற்றி யோசிச்சிருந்தாங்கன்னா இதற்கு முன்பு நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர் கூட்டம் பெரிய அளவில் கூடியிருக்கும். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கு, இப்ப என்ன அவசரம் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க போல் தெரியுது. இப்ப வன்னியர் சங்கத்தோடைய கூட்டத்தை கூப்பிட்ட உடனே என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இடஒதுக்கீடு நமக்கு அவசியம், அடுத்த தலைமுறைக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, இந்த இடஒதுக்கீட்டுக்கான இந்த போராட்டம், இதுக்கு ஐயா என்ன சொல்ல போறாருங்கிறதுக்காகவே இன்னைக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடிருச்சு. அன்னைக்கு மாநாட்டுல தம்பி ஸ்டாலின் இடஒதுக்கீட்டை கொடுக்கணும்னு பேசின ஐயா இன்னைக்கு அவருடைய தொனி மாறி இருக்கு. இடஒதுக்கீட்டை கூடிய சீக்கிரம் கொடுக்கலன்னா மிகப்பெரிய போராட்டம் நடத்தவும் இன்னைக்கு திமுக அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு முன்ன ஊடகங்கள் எல்லாம் பேசினாங்க. ஏன் இந்த சவுக்கு சங்கர் உள்ளிட்ட தமிழா பாண்டியன் உள்ளிட்ட பல ஊடகவியலாளர்கள் பேசினாங்க. அன்புமணி பிஜேபி கூடயும் அண்ணா திமுக கூடயும் கூட்டணி வைக்க நினைக்கிறாரு, டாக்டர் ஐயா திமுக கூட கூட்டணி வைக்க நினைக்கிறாருன்னு. இதுல என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம், யோசிக்க வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் ஐயா இடஒதுக்கீட்டை யோசனை பண்ணிட்டு இருக்காரு, இடஒதுக்கீட்டின் அடுத்த கட்ட நகர்வை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு, அடுத்த போராட்டத்தை எப்படி தயாரிக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பிரச்சனையை திசை திருப்புறாங்க. இவங்க யாரு கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க தேவையில்லாத செய்திகளை பேசிட்டு இருக்கிறாங்க. அது அடுத்த தலைமுறைக்கான இடஒதுக்கீட்டை எப்படி வாங்கலான்னு இன்னைக்கு திமுக அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் டாக்டர் ஐயா. அது என்னதான் ஐயா பொறுமையா போகணும்னு நினைச்சாலும் அவருக்குள்ள இருக்கின்ற அந்த போர்க்குணமும் அந்த போராட்ட உணர்வும் சமயத்துல வெளிவந்தே தேரும். அதை ஐயாவாலேயே கட்டுப்படுத்த முடியாது. என்ன சார், டாக்டர் ஐயா ஆவேசப்படுறாரு, கோபப்படுறாரு அப்படின்னு வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு தோணும். ஆனா இவருடைய கோபம் பாரதியார் சொன்ன ரௌத்திரம் பழகுன்ற கோபம். நமக்கான இடஒதுக்கீட்டை இன்னும் ஏமாத்திட்டு அவருக்கு வர கோபம், அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு இன்னைக்கு வன்னியர் சங்க கூட்டத்துல வெளியே வந்துருச்சு. அதனால வெகு விரைவில் போராட்டத்தை நோக்கி வன்னியர் சங்கம் நகருது. இந்த உட்கட்சி பூசல், இங்க அன்புமணி பின்னால போயிட்டாங்க, இங்க டாக்டர் ஐயா பின்னால போயிட்டாங்க, அங்க வடக்க போயிட்டாங்க, இங்க தெற்க போயிட்டாங்க அப்படின்னு இந்த ஊடகத்தை எல்லாம் கதை விட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? அவங்க விட்ட கதையெல்லாம் ஒரே நல்ல தவிடுபடி ஆயிப்போச்சு. இல்ல இன்னைக்கு அப்படிதான் சொல்றாங்க. ஒருவேளை
தலைமை அளவு வந்து எல்லா மாவட்ட செயலும் கூட்டு மிரட்டினாங்களா? முதல் கூட்டத்துல வரல, இந்த கூட்டத்துல வரலன்னா எல்லாரையும் கட்சி விட்டு நீக்கிடுவோம்னு ஏதாவது மிரட்டாரா? அதனாலதான் எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது சார். இல்லையே, யாரையும் மிரட்டலையே. மிரட்டினதான் எங்கேயாவது செய்தி இருக்கா? அப்படி மிரட்டி இருந்தா எந்த ஒரு மாவட்ட செயலர் மூலம் விஷயம் வெளியே வந்திருக்கும்ல. ஏன் சார் ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு 1000 பொய் பேசிட்டு இருக்காங்க இந்த ஊடகத்தில் இருக்கிற ஆளுங்களாம். மிரட்டிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, உதைச்சிட்டாங்க. உண்மையிலேயே கட்சிக்காரனை மிரட்டிட்டு இருக்கிறது திமுகவும் அண்ணா திமுகவும். நீங்க வந்து இனிமே வந்து நிலைமை மோசமாச்சுன்னா உங்க பதவியை பறிச்சிருவோம்னு ஸ்டாலின் தான் மிரட்டிட்டு இருக்காரு திமுக காரனை. அதை பத்தி பேசல யாரும். தினம் காலையில எந்திரிக்கும் போதே பிரச்சனையோட எந்திரிக்கிறேன் அப்படின்னு ஸ்டாலின் தான் பேசினாரு. இவங்க என்னவோ மாவட்ட செயலரை மிரட்டிட்டாங்க, மாவட்ட செயலரை அடிச்சுட்டாங்க, குத்திவிட்டாங்க. எவ்வளவு நாள் சார் இந்த பொய்யவே பேசிட்டு இருப்பாங்க சார்? ஒரு அரசியல் கட்சியுடைய நிர்வாகிகளை அதுவும் பாமக நிர்வாகிகளை மிரட்டி ஒரு கட்சி நடத்த முடியுமா? இல்ல இது மிரட்டினா பயப்படுற கூட்டமா சார் இது? இல்ல டாக்டர் மிரட்டினா பயப்படுற கூட்டம் தான் சார். மத்தவங்க தான் யாரும் செய்ய முடியாது. இல்ல டாக்டரே வந்து தவறு நடக்கும் போதுதான் மிரட்டுவார தவிர எல்லா நேரத்திலயும் அவருக்கு என்ன மிரட்டணும், என்ன ஏதாவது நேர்த்தி கேட்டதா இல்லையே. அப்படியே மாவட்ட செயலர் பாமக மாவட்ட செயலர் வரலன்னு எல்லாம் மாநாட்டு வேலையில் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க, உழைச்சிட்டாங்க. அந்த டயர்ல வரலன்னு சொல்லிட்டாரு, ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. இவங்கதான் மாவட்ட செயலரை கூப்பிட்டாங்க, கையெழுத்து கேட்டாங்க, அதை பண்ண போறாங்க, இதை பண்ண போறாங்க அப்படின்னு ஆளாளு கதை விட்டாங்க. என்னைக்கு மிரட்டிருக்காரு டாக்டர் ஐயா மாவட்ட தலைவர் மாவட்ட செயலர்லாம்? சார் அவர் பார்த்து போட்ட மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் சார். அவர் சொன்னா கேட்க போறாங்க, அவர் எதுக்கு போய் மிரட்ட போறாரு? இல்ல இன்னைக்கு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. என்ன சொல்றாருன்னா, தமிழக அரசு 10.5% இடஒதுக்கீடு தராத பட்சத்தில் ஒரு தமிழகமே சம்பிக்கக்கூடிய ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இது என்ன இப்போ நேத்து மாநாட்டுல தம்பி ஸ்டாலின் இத பரிசீலனை பண்ணுன்றாரு, இன்னைக்கு வந்து பண்ணலாம் தமிழகமே சம்பிக்கும்ன்றாரு. 87 வயது இளைஞரா இது மாதிரி மிரட்டுறதுக்கு? அப்ப அவர் மேடையில சொன்னதெல்லாம் இல்ல சார். இன்னும் இந்த விஷயம் சொல்றான், அப்ப மேடையில சொன்னதெல்லாம் கையை பிடிச்சுப்பார், இன்னும் வந்து எப்படி பலமா இருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த போராட்டத்துக்கு தானா? ஆமா, நான் இன்னும் பலமா தான் இருக்கேன்னு காட்டுறாரு சார். வயசானாலும் சிங்கம் தானே சார். வயசானாலும் சிங்கம் வேற ஏதாவது மாறிடுமா என்ன சார்? பொறுமையா வேண்டுகோள் விடுத்தாரு, கேட்கல. மயில இறகு போடணும், போடல. அப்புறம் கொடுக்க தானே செய்வோம். என்ன சார்? சார் ரோட்ல ஒருத்தன் கையில பாக்கெட்ல படத்தோட போறான், கழுத்துல செயினோட போறான். வழிப்பறி கொள்ளக்காரன குடுறான்னு கேக்குறான், குடுக்கலாம் அடிச்சு புடுங்குறான். நாம வந்து ஏற்கனவே வழிப்பறி கொடுத்தவங்க யாரு? இந்த வன்னியர் சமூகம் தன்னுடைய இடஒதுக்கீட்டையும் சமூக நீதியும் தொடர்ந்து வழிப்பறி கொடுத்தவங்க. ஒரு முறை கொடுத்தவங்க இல்ல, ஒரு 2 நூற்றாண்டுகளா வழிப்பறி கொடுத்தவங்க. அப்புறம் கொடுக்கல என்ன பண்ணுவோம்? சண்டை போட்டு தானே வாங்குவோம். அப்புறம் ஐயா சண்டை போட தானே சொல்லுவாரு. சண்டை போட தயாராயிட்டீங்களா சார்? சண்டை போட தயாராயிட்டீங்க சார். தயாராயிட்டோம். ஐயா சொன்ன போல இப்ப தயாராகும். வேற என்ன பண்ண போறோம் சார்? பாண்டவர்களுக்கு திமுக கூட்டணி இல்லைன்னு எடுத்துக்கலாமா சார்? திமுக கூட்டணி இல்லைன்னு எடுத்துக்கலாமா? கூட்டணி எப்படி வருது எப்படி போகுதுங்கிறத பத்தி நாங்க இப்ப யோசிக்கவே இல்லை. அதை பத்தி இப்ப நாங்க கவலைப்படவே இல்லை. கூட்டணி எப்ப வருது, என்ன ஆகுது, யார் கூட வைக்கிறாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் சட்டமன்ற தேர்தல பாத்துக்கலாம். கூட்டணிங்கிறது தேர்தல் வெற்றிக்காக மட்டும்தான் கூட்டணி. கூட்டணி தேர்தல் வெற்றி தோல்வியை மட்டும்தான் தீர்மானிக்கும். ஆனா எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய இடஒதுக்கீட்டை, எங்களுடைய கோரிக்கையை வென்றெடுப்பதை பற்றி தீர்மானிக்கிறது போராட்டம் தானே சார். ஆக இப்ப போராட்டத்தை களத்தை பத்தி மட்டும் தான் நாங்க சிந்திக்கிறோம். இப்ப நாங்க புலி வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம். எலியை பத்தி ஏன் நாங்க கவலைப்பட போறோம்? எலி குறுக்க ஓடனா நேரா ஓடனா எங்களுக்கு என்ன? திமுக கூட கூட்டணி வச்சா என்ன, வைக்கலன்னா அதை பத்தி நாங்க ஏன் கவலைப்பட போறோம்? திமுக கூட பாமக கூட்டணி வைக்கலன்னா திமுக தோத்து போயிரு நினைக்கிறவங்க கவலைப்படுவாங்க.
அதிமுக கூட பாமக கூட்டணி வைக்கலாம், அதிமுக தோத்து போயிருன்னு நினைக்கிறவங்க கவலைப்படணும். நாங்க ஏன் கவலைப்பட போறோம்? இல்ல திமுக கூடயோ அதிமுக கூடயோ பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சு நாங்க என்ன போய் முதலமைச்சரை உட்கார போறோமா? நாங்க கவலைப்படுறதுக்கு ஆட்சி தமிழகமே ஜெயிலு இல்ல சார், நான் தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய இல்ல சார், நான் சொல்லிடுறேன். திமுகவுக்கு ஆட்சி அதிகாரம் கையை விட்டு போயிட்டா அமலாக்கத்துறை, போலீஸ், கேஸ், கோர்ட்டு, கச்சேரி இதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிற திமுக மந்திரி கவலைப்படணும். கூட்டணியை பத்தி திரும்ப ஆட்சிக்கு வரலாம் அதிமுக முகவரி எல்லாம் போயிருந்து நினைக்கிறவங்க கவலைப்படணும். அதை பத்தி வைகை செல்வன் அதிமுக முன்னாள் எம்பியில கவலைப்படணும். அந்த ஆளே கவலைப்படல. பாமகவை பற்றி பொதுவெளியில் விமர்சனம் பண்றாரு. பாமக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போகலன்னா அதிமுக செல்லா காசாயிரும். அவங்களே கவலைப்படல. நாங்க ஏன் சார் கவலைப்பட போறோம்? கூட்டணி எங்க வருது வரலன்றதை பத்தி. எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான போராட்டம், ஜீவாதார உரிமை, எங்களுடைய பிறப்பு உரிமை, இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்துக்கு தான் இப்ப நாங்க தயாராகிட்டு இருக்கோம். ஆகவே இந்த கூட்டணி பற்றி பேச்ச பத்தில நாங்க கவலைப்படவே இல்லை. இப்ப கவலைப்படுற இடத்துலயும் நாங்க இல்ல. நீங்க இடம் சொன்னதால நான் கேக்குறேன். கிட்டத்தட்ட 10 லட்சம் சொல்லிட்டு ஐயாவுடைய வாழையிலே சொல்லிட்டாங்க. அங்க இருந்த பொதுவான ஊடகவியலாளர்கள் சொன்னது ஒரு 12 லட்சம் பேர் கூடியிருப்பாங்க அப்படின்னாங்க. அவ்வளவு பெரிய மக்கள் திரள் இடத்துல அறிவிக்க வேண்டிய போராட்டத்தை தைலாபுரத்துல உட்காந்து அறிவிக்கிறாரு. அந்த இடத்த சரியா அவர் பயன்படுத்தலையா சார்? மாநாட்டுக்கான களத்தை அவர் சரியா பயன்படுத்தலையா? இல்ல, அப்படி கிடையாது சார். அது வன்னியர் சங்கத்துடைய இளைஞர் பெருவிழா மாநாடு தேதி அறிவிக்கும் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசு அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கல. மாநாட்டு தேதியில அறிவிச்சு மாநாட்டு வேலைகளை செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு, அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஜாதிவாரி கணக்கெடுப்பா நடத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு. ஆகவே அந்த மாநாட்டில் அரசுக்கு மீண்டும் நம்முடைய கோரிக்கையை பலமா எழுப்பியிருக்கோம். அப்படின்னா இதுக்கு முன்ன நீங்க 10.5% இடஒதுக்கீட்டு கோரிக்கை எழுப்பலையா அப்படின்னு உடனே கேட்கறது சில ஊடகவியலாளர் வருவாங்க. எப்போ உச்ச நீதிமன்றம் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிட்டு இடஒதுக்கீட்டை சரியான தரவுகள் அடிப்படையில் மாநில அரசு நினைத்தால் கொடுக்கலாம்னு சொன்னாங்களோ அப்ப இருந்து இந்த கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி எழுப்பிக்கிட்டே இருக்கு. வன்னியர் சங்கம் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி அரசுக்கு கேட்டுட்டே இருக்கும். அதுல ஏற்கனவே நான் போராட்டத்தை அறிவிக்க போறேன் டாக்டர் ஐயா தெளிவா சொல்லிட்டார். சொல்லிட்டு எங்களை போராட வைக்காதீங்க, இடஒதுக்கீட்டை கொடுத்துருங்கன்னு அரசுக்கு கோரிக்கையை விடுத்துட்டார். மீண்டும் அந்த கோரிக்கையை இன்னைக்கு வலிமையா சொல்லியிருக்கார். மீண்டும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசு சரியான தரவுகளின் அடிப்படையில் இன்றைக்கு ஆள்கின்ற திமுக அரசு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கலன்னா போராட்டத்தை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த போராட்டத்தை திமுக அரசு தான் வன்னியர் சமூகத்து மீது திணிக்குது. போராட்டத்தை தேடி நாம போகல. உதாரணத்துக்கு பாண்டவர்கள் கடைசியா 5 வீடு தான் கேட்டாங்க. பாண்டவர்களோட 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு தலைமறை வாசம், 5வது வாசம், 13 ஆண்டுகளுக்கு பின்னால குருசேத்திர யுத்த காலத்துக்கு வந்துட்டாங்க. இந்த வன்னியர் சமூகம் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகள் வனவாசம் போயிட்டோம். அப்பையும் கூட எங்களுக்கு 5 வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் போராடாம நாங்க என்ன பண்ணுவோம்? போராடிதான் தீரணும். ஐயா இருக்கும் போதே அந்த போராட்டத்தை நடத்தலாம், வேற எப்ப நாங்க நடத்த போறோம்? நியாயம்தான். இப்போ தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உள்ள நடக்கக்கூடிய சில சம்பவங்கள்ல மாநாட்டுக்கு அப்புறம் நடந்த மாவட்ட செயலர்கள் கூட்டத்திலையும் கட்சியினுடைய தலைவர் கலந்துக்கல. இன்னைக்கு வன்னியர் சங்க கூட்டத்திலேயாவது அவருக்கு வருவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க மக்கள், பத்திரிகையாளர்கள்லாம். இப்ப இதுலயும் வரல. இப்போ இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகள்லாம் தலைவர் இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறாருன்னு பத்திரிகைகள் பேசுறாங்களே. இப்ப இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா சார்? ஏன்னா இவங்க 2 பேரும் ஒண்ணுபட்டா தானே எதிர்கால நீங்க கேட்கக்கூடிய இந்த போராட்டத்தெல்லாம் வலிமைப்படுத்த முடியும். ஏன்னா என்னதான் ஐயா போராட்டத்தை அறிவிச்சாலும் அதை தலைகர்த்தாவா நின்று களமாடக்கூடிய தலைவர் அது கட்சியினுடைய தலைவர் தான், டாக்டர் அன்புமணி தான். அப்படின்ற பட்சத்தில் இந்த கூட்டத்தெல்லாம் அவர் தவிர்க்கும் பட்சத்தில் இவர் போராட்டத்தை அறிவிப்பது என்பது யார் தலைமையில இப்போ கூட்டம் நடக்குன்ற அல்லது அந்த போராட்டம் நடக்குன்ற ஒரு கேள்வி எழுதுல சார். டாக்டர் ஐயா தலைமையில போராட்டம் நடக்கும், அது ஒரு பக்கம். சரி, இப்ப அன்புமணி வந்திருந்தா மட்டும் என்ன எழுத போறாங்க இந்த ஊடகங்கள்லாம்?
அன்புமணி இந்த வந்தா சண்டை என்ன முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு முடிவு வந்திருப்பாங்கல்ல சார். இல்ல, அன்புமணி வந்ததுன்னா என்ன சொல்ல போறாங்க? தைலாபுரத்தில் டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸும் மோதல்னு இப்ப செய்தி போட போறாங்க. அதானே போடுவாங்க வந்தா மட்டும். என்னைக்கு சார் இவங்க வந்து நல்லதை பேசியிருக்காங்க? என்னைக்காவது பாட்டாளி மக்கள் பத்தி நல்ல விஷயங்கள் இந்த ஊடகங்கள் பேசியிருக்காங்களா? அன்புமணி வந்து கலந்துகிட்ட கூட்டத்தெல்லாம் பாராட்டி பேசிட்டாங்களா இது வரைக்கும்? சொல்லுங்க சார். அன்னைக்கெல்லாம் இந்த ஊடகங்கள் குறைய சொல்லலையா? அன்னைக்கு அதான சொன்னாங்க, இப்போ அதான சொல்றாங்க சார். அவ்வளவு பெரிய கட்டுக்கோப்பாட நடந்த ஒரு மாநாடு, கும்பகோணத்துல ஒரே ஒரு இளைஞர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு 4 வார்த்தையை சொல்லிட்டாரு. அதைத்தான் இந்த ஊடகங்கள் பெருசா பேசிட்டு இருக்கான். இவ்வளவு கட்டுப்பாட்டோடு நடந்த மாநாடு. நீங்க ஏற்கனவே சொன்னீங்களே, அங்க யாரும் ரவுண்டு கட்டி தண்ணி அடிக்கல, யாரும் ரவுண்டு கட்டி சீட் ஆடல, யாரும் பொண்ணுங்க இடுப்ப கல்லல. இவ்வளவு கட்டுப்பாடா இந்த மாநாடு நடந்திருக்கு. எத்தனை ஊடகம் சார் பேசுனா? ஒரே ஒரு இளைஞர் தவறா ஒரு 4 வார்த்தை பேசிட்டாராம். அதை எத்தனை ஊடகங்கள் பேசிட்டு இருக்காங்க? இப்ப அன்புமணி வந்துட்டா மட்டும் என்ன பாராட்டி பேசிட்டு போறாங்க இவங்க? அப்பயே அதை வந்து அவதூறா தானே பேச போறாங்க. இல்ல, குறைஞ்சபட்சம் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சுன்னு ஒரு ஒரு எண்ணத்துக்கு வரலாம் இல்லையா சார்? பிரச்சனையே இல்லையே சார். பிரச்சனை இருந்தா தானே முடிவுக்கு வரும். அங்க என்ன போய் பிரச்சனை இருக்கு? அங்க என்ன பிரச்சனை இருக்கு? எம்ஜிஆருக்கும் கலைஞர் கருணாநிதிக்கு வந்த பிரச்சனை அங்க இருக்க பிரச்சனை, அல்லது கலைஞருக்கும் வைகோவுக்கும் வந்த பிரச்சனையா? இல்ல இந்திரா காந்தி இருக்கும்போது காங்கிரஸுக்கு இண்டிகேட்டுக்கு சிண்டிகேட்டுக்கு வந்த பிரச்சனையா? என்னங்க பிரச்சனை இருக்கு நீங்க பெருசா கண்டுட்டீங்க? எங்கிட்ட இருக்க ஒரு சின்ன கருத்து முரண்பாடு, அவ்வளவுதானே. பாமகவுல பிரச்சனை இருக்கு. பாமகவுல பிரச்சனைக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆடு நனையுதுன்னு ஏன் ஓனாகி எல்லாம் ஊழையிடணும்? கடைசி இதையும் சேர்த்துங்க. ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் நடக்காத பிரச்சனையா அதையும் சேர்த்துங்க சார். ஸ்டாலினுக்கு அழகிரிக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்தது? கருணாநிதி கிட்டே ஸ்டாலின் அழகிரி சொல்லியா? இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்டாலின் செத்து போயிடும் அழகிரி சொல்லியா? அத கருணாநிதியே சொல்லி வருத்தப்படலையா? நடந்தா இல்லையா சார்? கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் பிரச்சனை இருக்கு. அதையே எந்த ஊடகம் பேசல? காங்கிரஸ் செல்வ பெருந்தகைக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, இன்னும் பல கட்சிகள் ஒன்னா சேர்ந்து உருவாக்கிய இந்தியா கூட்டணி வலிமை இழந்து விட்டது. அந்த கூட்டணியிலே குழப்பம் நிலவுகிறது அப்படின்னு முன்னாள் மத்திய அமைச்சர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ப. சிதம்பரம் பேசியிருக்கார். இதை எத்தனை ஊடகங்கள் பேசிருக்கீங்க? இது எத்தனை பேர் பேசிருக்கீங்க? இதெல்லாம் யார் கருத்து? இல்ல அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கான முக்கியமான செய்திகள். அது வந்து தேச செய்திகள் சார். இண்டி கூட்டணின்றது நாடாளுமன்ற எலெக்ஷன் தான் அப்ப பேசியிருப்பாங்க. இப்ப வந்து மாநில தேர்தல்ன்றதுனால இதை பத்தி தான் பேசுவாங்க. இப்ப அடுத்ததா இன்னொரு செய்தியும் வந்து டாக்டர் வந்து நீங்க சொல்லியிருக்காரு. இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிறது இந்தியா கூட்டணி எல்லாம் வேற என்ன உமா கின்ற கூட்டணியா திமுக தலைமையில் இருக்கிறது? அது இந்தியா கூட்டணி மாதிரி தான் சார் இருக்குது அது. சரி, நான் அடுத்த செய்திக்கு வரேன். இப்ப அடுத்ததா அவர் இன்னொரு ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய செய்தியா நான் பாக்குறேன். ஏன்னா இவர் 87 வயசுல என்ன சொல்றாருன்னா, நீங்க மாவட்ட வாரியா சென்று நிர்வாகிகளை சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் பூத்த அருள்மொழிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அவர் உடனே சொல்றாரு, நான் மட்டும் போனா போதாது, நீங்களும் வந்தா இன்னும் சிறப்பா இருக்குன்னு அவர் கேட்க, உடனே இவர் நானும் வரேன்னு சொல்லிட்டு சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லி சிரிக்கிறாரு. எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு முதிய வயதுல வந்து திரும்பவும் தமிழ்நாடு முழுக்க வந்து மக்களை சந்திக்க நான் வரேன்னு சொல்றது அது ஒரு பெரிய செய்தியா தான் நான் இங்க பாக்குறேன் நானு. இப்ப இது வந்து மக்களை, அந்த இளைஞர்களை திரும்பவும் வந்து ஒரு போராட்ட காலத்திற்கு வரவைக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இருக்குமா சார் இது? சார், உதாரணத்துக்கு நீங்க வரலாற்றுல ஒரு முக்கியமான செய்தி எடுத்துங்க. நீங்க வியட்நாம் யுத்த காலத்துல அமெரிக்க ராணுவம் குண்டு போடுது வியட்நாம்ல. அன்னைக்கு இளைஞர்கள் யாரு வியட்நாம்ல, அந்த வியட்நாம் இளைஞர்கள் அமெரிக்க ராணுவத்துக்கு எதிராக போராட யாரும் வரல. ஒரு 60 வயசு கிழவன் உமர் முக்தார் தான் சார் வந்தான். அவன் குதிரை தான் சார் சீரிச்சு முதல்ல அந்த போர்க்களத்துல. 1980களில் உமர் முக்தார் ஒரு திரைப்படம் அன்னைக்கே வந்து
ஹாலிவுட் திரைப்படம் 50 கோடி ரூபாய் செலவுல திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட அந்த திரைப்படம் உமர் முக்தாருடைய வரலாறு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு சார். அதனால நான் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஐயாவையும் பன்னீர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழியும் நான் உமர் முக்தாரா தான் பாக்குறேன். ஆனா வயசுக்கும் போராட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை. வயசுக்கும் போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை சார். அந்த உணர்வு தான் முக்கியம். அந்த உணர்வோட இருக்காங்கன்றதுதான் நல்லது சார். ஒரு பக்கம் வந்து அந்த மாநாட்டினுடைய மேடையில தம்பி நீ வந்து போய் படிங்கன்னு சொல்லக்கூடிய கட்சியினுடைய தலைவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நான் போராட்டத்தை அறிவிப்பேன், நானே வந்து மக்களை சந்திக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியினுடைய நிறுவனர் இன்னொரு பக்கம். சரி சார், இது வந்து அந்த சமூகத்தினுடைய இந்த கேள்வி முதல்ல இருந்து வந்துருங்க. ஒரு நிமிஷம் நீங்க ரெஸ்ட் எடுத்து இந்த கேள்வி முதல்ல இருந்து வந்துருங்க. ஆமா, நான் திரும்ப சார். ஒரு பக்கம் வந்து கட்சியினுடைய தலைவர் இளைஞர் பெருமக்களை அந்த மாநாட்டினுடைய மாநாட்டினுடைய மக்கள் மத்தியில அவர் என்ன சொல்றாருன்னா, இளைஞர்களே நீங்க வந்து படிச்சு இந்த சமூகத்துக்கு முன்னேறுவாங்க அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் அதே அந்த கட்சியினுடைய நிறுவனம் என்ன சொல்றாருன்னா, நானே களத்துக்கு வரேன், உங்களை சந்திக்கிறேன், அடுத்த போராட்டத்துக்கு தயாராகுங்க, 10.5% இடஒதுக்கீடு பெறுவதே நம்முடைய நோக்கம்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கான அறைகூல் விடுக்கிறாரு. இது வந்து அந்த சமூகத்தினுடைய இளைஞர்களை என்ன நெறிப்படுத்துறாரு? இந்த ரெண்டு பேருமே இவங்க என்ன சொல்ல வராங்க சார் இந்த சமூகத்துக்கு? சார், இந்த சமூகத்தில் இன்னைக்கு படித்து அரசு வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்கள் எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்களா? ஒரு சின்ன ஒரு 5 லட்சம் பேர் வச்சுங்க. 5 லட்சம் பேர் நாங்க அந்த 5 லட்சம் இளைஞர்கள் நாங்க போராட்டத்துக்கு கூப்பிடல. நீங்க படிங்க, நீங்க முன்னேறுங்க, அது அன்புமணி அவங்களுக்கு வழிகாட்டிருக்காரு. நாங்க யார போராட்டத்துக்கு கூப்பிட்டுருக்கோம் தெரியுங்களா? போராட்டத்துக்கு யார கூப்பிட்டுருக்கோம்? இன்னைக்கு 35 வயசை தாண்டி அரசு வேலைக்கு போவதற்கான அந்த வயது, அந்த கல்வி தகுதி, அந்த தகுதிகளை இழந்து விட்ட இளைஞர்கள். 45 வயசு. இந்த ஆதிக்க சக்திகளால் கல்வி வேலை வாய்ப்பை பறிக்கப்பட்டு இன்றைக்கும் எதிர்காலம் என்னவென்று தெரியாத இளைஞர்கள். இவங்களை தான் நாங்க போராட்டத்துக்கு கூப்பிட்டுருக்கோம். போராட்டத்துக்கு யார் வரணுங்கிறத நாங்க தீர்மானிச்சோம். அன்புமணி எந்த இளைஞர் இன்னைக்கு 18 வயசு 17 வயசு 15 வயசுல படிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள அன்புமணி படிக்க சொல்லியிருக்காரு. நாங்க அவங்கள போராட்டத்துக்கு கூப்பிடல. அவர்கள் போராட்டத்துக்கு வரமாட்டாங்க. படிக்கிறதா அவங்க வேலை. அன்புமணி அந்த தலைமுறையை வழி நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு படிச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா, 15 வயசு 16 வயசுல. இவனுக்கெல்லாம் அடுத்து 18 வயசு 20 வயசு வரும்போது இவனுக்கு சரியான கல்வி, உயர்கல்வி கிடைக்கணும், ஆராய்ச்சி கல்வி கிடைக்கணும், பட்ட மேற்படிப்பு கிடைக்கணும், அதுக்கு அடுத்து அரசு வேலை கிடைக்கணும், அதுக்கு அடுத்து தனியார் துறையில் அவங்களுக்கு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு வேணும். அதற்காக போராடுறதுக்கு எங்களை மாதிரி உங்களை மாதிரி இருக்கவங்க போராட வரும். நம்ம இனிமே கவர்மெண்ட் வேலைக்கு போறோமா? வாய்ப்பே இல்ல. இல்ல, இனிமே நமக்கு வந்து அந்த வாய்ப்பு தான் கலைஞர் திருடி வேற ஒரு சமூகத்துக்கு கொடுத்துருக்காரு. அதான் அண்ணா பல்கலைக்கழகத்தை நான் போய் இனிமே படிக்க போறோமா? நமக்கு சீட் கொடுக்க போறாங்களா? இல்ல. நாங்க இறங்கி போராடுற அடுத்த தலைமுறைக்கு. அதுக்கு ஐயா அறைகோல் விட்டுருக்காரு. ஆனா இதை ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி நீங்க படிக்க வரவங்களை கெடுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. எங்களை படிக்கவே உடலையா, அப்ப எப்படி போய் நாங்க படிப்போம்? எங்களுக்கு உண்டான படிப்பையே புடுங்கி வச்சிருக்கீங்கல்ல, அதை புடுங்காம எப்படி நாங்க படிக்க முடியும்? அதானே எங்க கேள்வி. அதுக்காக தானே போராட்டம். எங்களுக்கான இடஒதுக்கீட்டை, எங்களுக்கான கல்வியை, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நீங்க சரியா கொடுத்திருந்தா நாங்க ஏன் போராட வரோம்? படிக்கிறத விட்டு ரோட்ல வந்து சண்டை போட எங்களுக்கான தலையெழுத்தா? இல்ல அதாவது நாங்க பள்ளி முருகன்ட்ட வேண்டுதல் வச்சு வந்துட்டோமா நாங்க ரோட்ல வந்து சண்டை போடுறேன்னு? இல்ல அப்பா திருப்பதி வெங்கடாஜலபதி, நாங்க ரோட்ல சண்டை போட்டாதான் எங்களுக்கு தூக்கம் வரும், அதனால எங்களை சண்டை போடுறதுக்கு நீ வந்து அனுமதி கொடு, நான் திருப்பதியில வந்து முடிய காணிக்கா கூட வேண்டுதலா வச்சிருக்க இல்லையே. எங்க படிப்பை புடுங்குறீங்க, அது நாங்க அதை புடுங்குறோம். நல்லது சார், இந்த போராட்டங்கள் நல்லது சார். இந்த போராட்டங்கள் வருகின்ற இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.